காசிக்கு நிகரான புண்ணியமும் ஆந்திர மாநிலம் காளஹஸ்திக்கு இணையான அருளும் தமிழகத்தில் உள்ள ஒரு சிறிய ஊரில் கிடைக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஆச்சரியமான இடம்தான் தேனி மாவட்டத்தில் உள்ள உத்தமபாளையம். தென் காளஹஸ்தி என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்த தலத்தில்தான் அருள்தரும் காளாத்தீஸ்வரரும் கருணைத் தாயான ஞானாம்பிகையும் கோயில் கொண்டுள்ளனர். இந்த கோயிலின் பின்னணியில் உள்ள வரலாறு ஒரு சிலிர்ப்பூட்டும் அற்புதமாகும். ஆரம்ப காலத்தில் இங்கு காளாத்தீஸ்வரர் லிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். சிவனுக்கு இணையாக அம்பாள் சிலையையும் பிரதிஷ்டை செய்ய பக்தர்கள் எவ்வளவோ முயன்றார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், உருவாக்கப்பட்ட எந்த சிலையும் முழுமையாக அமையவில்லை. பல ஆண்டுகளாக அம்பாள் இல்லாமலேயே கோயில் இருந்து வந்தது. அப்போது ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய சிவபெருமான், கவலை வேண்டாம், அம்பாள் முல்லைப் பெரியாறு நதியில் இருந்து வெளிப்படுவாள் என்று ஓர் திருவாக்கை கூறினார். சுவாமி சொன்னது போலவே ஒரு நாள் முல்லைப் பெரியாற்றில் பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வெள்ளத்தில் ஒரு பிரம்பு கூடையில் மிகவும் அழகான அம்பாள் சிலை ஒன்று மிதந்து வருவதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். வெள்ளத்தில் கல்லிலும் பாறையிலும் அடிபட்டு மிதந்து வந்ததால் இன்றும் அந்த அம்பாளின் திருமுகத்தில் சின்ன சின்ன தழும்புகள் இருப்பதை நாம் நேரில் தரிசிக்க முடியும். இந்த கருணைத் தாய்க்கு வட காளஹஸ்தியில் உள்ளதைப் போலவே ஞானாம்பிகை என்று பெயர் சூட்டினர். அன்று முதல் காளாத்தீஸ்வரர் கோயில் என்பதை விட இது ஞானாம்பிகை கோயில் என்றே அனைவராலும் பக்தியோடு அழைக்கப்பட்டு வருகிறது. அன்னையின் வருகைக்குப் பிறகே இந்த கோயில் முழுமையான உயிரோட்டத்தை பெற்றது. முல்லைப் பெரியாற்றில் அம்பாள் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அருகில் உள்ள கோகிலாபுரம் என்ற கிராமமாகும். அதனால் கோகிலாபுரம் கிராமமே அம்பாளின் பிறந்த வீடாக பக்தர்களால் பாசத்தோடு கொண்டாடப்படுகிறது. இந்த அன்னையின் பிறந்த வீடான கோகிலாபுரத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் நடைபெறும் திருக்கல்யாண விழாவின் போது பக்தர்கள் அம்பிகைக்கு பிறந்த வீட்டுச் சீராக வஸ்திரங்களையும் நகைகளையும் கொண்டு வந்து பக்தியுடன் சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.